வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நான் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்காலஜி உளவியல்ல பேப்பர் 1ல இன்னைக்கு நடந்த எக்ஸாம்னு பாத்தீங்கன்னா 17/10/2022 ஆஃப்டர்நூன் செஷன்ல கேட்கப்பட்ட ஒரு டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தாங்க பார்க்க போறோம். இது டே 8க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வீடியோ. சரிங்களா? ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் மேலும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது கமெண்ட்ஸோ சஜஷனோ இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். இப்போ நான் சொல்ல போது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தாங்க. சப்போஸ் இதுல ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு பர்னர், ஹியூமன் பிரெயின் ஹேவிங் டேஷ் மாடல்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ப்ரூனரின் கருத்துப்படி மனித மூளை டேஷ் மாதிரிகளை கொண்டது என்று குறிப்பிடுகிறார். எத்தனை மாதிரிகளை கொண்டது அப்படின்னா 3. சரிங்களா? ப்ரூனரின் கருத்துப்படி மனித மூளை 3 மாதிரிகளை கொண்டது என்று குறிப்பிடுறார். இதை வேற மாதிரியும் கேட்கலாம். 3 மாதிரிகளை கொண்டது என குறிப்பிடுபவர் யார் அப்படின்னு கேட்பான். அதுக்கு நான் ப்ரூனர். ஸோ கொஸ்டின் எப்படி வேணா மாத்தி கேட்பாங்க. அதனால நல்லா படிச்சுக்கோங்க. Next, Vygotsky's ideas on social constructivism published in Vygotsky's கருத்துக்கள் எவ்விதழில் வெளியிடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா தாட் அண்ட் லாங்குவேஜ், எண்ணமும் மொழியும். தாட் அண்ட் லாங்குவேஜ், எண்ணமும் மொழியும். ஹல் ஹாஸ் எக்ஸ்பிரஸ்ட் தி இன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரி வித் த ஹெல்ப் ஆஃப் த டேஷ் ஃபார்முலா. வலுவூட்டல் கோட்பாட்டினை ஹல் டேஷ் சூத்திரம் உதவியுடன் விளக்கினார்னு கேக்குறாங்க. SCR = F bracket H and D. இந்த சூத்திரம் மூலியமா தான் விளக்கியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் கிளாஸ் ரூம். அறிவு உருவாக்க வகுப்பறைக்கு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் சொல்றாங்க. பொருந்தாத ஒன்று எதுனா இதுதான். கிவிங் பனிஷ்மெண்ட்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். மாணவர்களுக்கு தண்டனை வழங்குதல் ஒரு தவறான விஷயம். அடுத்து, a person mastery in mathematics and its bearing on the language of music is an example of. கணிதத்தில் வல்லுநராக உள்ள ஒருவர் இசையை கற்றுக்கொள்ள கணிதத்தை பயன்படுத்துவது எதற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதற்கு உதாரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஜீரோ டிரான்ஸ்ஃபர். சரிங்களா? பூஜ்ஜிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது கரெக்டா இல்லையா நீங்க கொஞ்சம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? The child learns to avoid the sun in summer and to sit in the sun in winter. குழந்தைகள் வெயில் காலத்தில் சூரிய வெப்பத்தினை தவிர்க்கின்றனர், ஆனால் குளிர்காலத்தில் சூரிய வெப்பத்தில் இருக்க விரும்புகிறார்கள். இவை கீழ்கண்ட மாற்றத்துடன் தொடர்புடையது. என்ன மாற்றம் அப்படின்னு சொல்றாங்கன்னா பிசிக்கல் சேஞ்ச். ஓகேங்களா? இயற்பியல் மாற்றம். சரிங்களா? இயற்பியல் மாற்றம். விச் ஒன் இஸ் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட். எந்த ஒன்று சிக்கலான பொதுமை கருத்தாகும் அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, குடியரசு நாடு. சரிங்களா? டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. When the IQ level is 140 or above, they falls under which category? இந்த நுண்ணறிவு ஈவு பத்தி கொஸ்டின் அடிக்கடி நம்மளுக்கு கேக்குறாங்க. நுண்ணறிவு ஈவின் நிலை 140 அல்லது அதற்கு மேல் இருப்பின் எவ்வகை நுண்ணறிவு நிலை சார்ந்தது? அப்படிப்பட்ட மனிதர்கள் என்னன்னா வெரி சுப்பீரியர், மிகவும் மேம்பட்ட அறிவுத்திறனுடைய மனிதர்கள். Creating a relationship or shared meaning between two or more pieces of information that do not belong to the same category is termed as. ஒரே வகைக்கு சொந்தமில்லாத 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தகவல்களுக்கு இடையே உள்ள உறவு அல்லது பகிரப்பட்ட அர்த்தத்தை உருவாக்குதல் என அழைப்பது என்னன்னு கேக்குறாங்க. என்னன்னா elaboration, விரிவாக்கம். சரிங்களா? elaboration, விரிவாக்கம். The ability to control internal and external distracting stimuli. உள்புறம் மற்றும் வெளிப்புறம் ஏற்படும் கவனச்சிதறல் தூண்டல்களை கட்டுப்படுத்தும் திறன். அந்த திறனுக்கு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னா இன்ஹிபிஷன், தடுத்தல். சரிங்களா? இன்ஹிபிஷன், தடுத்தல். அடுத்த கொஸ்டின். Who is the father of two-factor theory? இரு காரணி கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேக்குறாங்க. யாருன்னா ஸ்பியர்மேன். சரிங்களா? ஸ்பியர்மேன் தான் என்ன கொண்டு வந்தாரு? இரு காரணி கோட்பாட்டை கொண்டு வந்தவரு. Children prefer to be in association with others. அதை என்னன்னு சொல்லலாம்? குழந்தைகள் பிறருடன் இணைந்திருப்பதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா சேஃப்டி,
பாதுகாப்பு தான். சரிங்களா? சில இடத்துக்கு தனியா போறதுக்கு பயமா இருக்கும் இல்லையா? அதனாலேயே எல்லாரையும் வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. When the children think parental interest and attention are shifting towards someone else in family, they become. பெற்றோரின் விருப்பம் மற்றும் கவனம் எப்போது குடும்பத்தின் இன்னொருவர் மீது செலுத்தப்படுவதாக குழந்தைகள் நினைக்கிறார்களோ அப்போது அவர்களுக்குள்ள ஏற்படும் ஒரு மாற்றம் என்னன்னு கேக்குறாங்க. என்னன்னா ஜெலஸ். கரெக்ட் தானே? இப்ப வீட்லயே 2 பசங்க இருக்கிறாங்கன்னா பெரிய பையனை விட்டுட்டு சின்ன பையனை வந்து கொஞ்சிட்டு இருந்தாங்கன்னா பெரிய பையனுக்கு என்ன ஏற்படும்? ஜெலஸ், பொறாமைப்படுகிறார்கள். அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். In order to reach the highest development, whatever be the gifted traits of an individual mind demands. உச்ச முன்னேற்றத்தை அடைய வரம் பெற்ற பண்புகளை தனிநபர் பெற்றிருந்தாலும் மனம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மனம் எதிர்பார்ப்பது என்னன்னா ensemble of condition which provides ideal environment. வரையறைகள் கொண்ட குழுவை கொண்டு தரமான சூழலை உருவாக்குதல். Next, Meena, a child of 18 months of age, show all signs of marasmus resulting from lack of parental love. Which of the following is not the reason behind? மீனா 18 மாத வயதுள்ள ஒரு குழந்தை. 18 மாதம்னா இப்போ 1.5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். பெற்றோருடைய அன்பு இல்லாததுனால மராஸ்மஸ் நோயின் அனைத்து அறிகுறிகளையும் வெளிப்படுத்துகிறது. கீழ்கண்டவற்றுள் எது காரணம் ஆகாதுன்னு கேக்குறாங்க. அந்த குழந்தைக்கு அப்படி அந்த நோய் வரத்துக்கு வந்து எது வந்து ஒரு முக்கிய காரணமே கிடையாது கீழே கொடுக்கப்பட்டதுல அப்படின்னு கேக்குறாங்க. எது வந்து ஒரு முக்கிய காரணம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சி அண்ட் டி கிடையாதுன்னு சொல்றாங்க. அதாவது உடல் உறுப்பு சார்ந்த வாழ்வில் தோல்வி, உயிரியல் சார்ந்த வாழ்வில் தோல்வி, இது ரெண்டுமே வந்து அதுக்கு கிடையாது, ஒரு முக்கிய காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. Teacher called Raja and asked to pour equal amount of water into various sized jars. Asked him to pick the jar with more water is associated with. அதாவது ஆசிரியர் வகுப்பறையில ராஜா அப்படின்ற மாணவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்க? வேறுபட்ட வடிவம் உள்ள பாத்திரத்தில் சம அளவு நீரை ஊற்ற சொல்லி எந்த பாத்திரம் அதிக நீரை அடைத்திருக்கிறது என்பதை கேட்கிறார். இதனுடன் தொடர்புடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இது என்னன்னா சென்ட்ரேஷன், மையப்படுத்துதல். அந்த ஒரு இதுக்கு பேர் என்னன்னா சென்ட்ரேஷன், மையப்படுத்துதல். Who among the following said the primary cause of cognitive development is based on social interaction? கீழ்கண்டவர்களுள் அறிதிறன் வளர்ச்சி சமூக இடைவினையாற்றலினால் ஏற்படுகிறது என்று கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. யாருன்னா வைகாட்ஸ்கை. சரிங்களா? வைகாட்ஸ்கை அவர் தான் வந்து இதை சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. Next question பாருங்க. The teacher asked the students how they spend their time during the holidays and made a chart. Any of these activities can help to promote moral development அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சார்ட் கொடுத்து இதுல எது வந்து moral developmentக்கு ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தமிழ்ல பாருங்களேன். ஆசிரியர் மாணவர்களிடம் விடுமுறை நாட்களில் நேரத்தை எவ்வகையில் செலவிடுகின்றனர் என்று கேட்டறிந்து அட்டவணைப்படுத்தினர். இதில் எந்தெந்த செயல்பாடுகள் மூலம் ஒழுக்க வளர்ச்சியை வளர்க்க இயலும்? இப்ப பெற்றோருக்கு உதவுதல், நண்பர்களுடன் இணைந்து பொது சொத்தை சேதப்படுத்துதல், நூலகம் செல்லுதல், வீட்டு தோட்டத்தை பராமரித்தல், இதுல எது வந்து அதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது வந்து ஒழுக்க செயல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 3, 4. கரெக்ட் தானே? 1, 3, 4. ஏன்னா தவறு 2வது மட்டும் வராது. இப்ப பெற்றோருக்கு உதவுதல் ஒழுக்கம் தானே. நண்பர்களுடன் இருந்து பொது சொத்தை சேதப்படுத்துதல் கிடையாது, இது வந்து தவறானது, அப்ப இது வராது. அதே மாதிரி பாருங்க, நூலகம் செல்லுதல் சரி, வீட்டு தோட்டத்தை பராமரித்தல் சரி. அப்போ 1, 3, 4 தான் சரியான ஒழுக்க நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் assertion and reason, கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. If a ball is taken from a 4 months child and hidden under the pillow, the child would not attempt to search for it. He could not feel that the ball is behind the pillow. During the first 4 months, a child does not experience object performance. அதாவது 4 மாத குழந்தையிடத்தில் ஒரு பந்தினை காட்டி பின்னர் அதனை ஒரு தலையணை கீழ் மறைத்து வைத்து விட்டால் குழந்தை அந்த பந்தினை தேட முயற்சிப்பதில்லை. பந்து தலையணியின் கீழ் உள்ளது என்பதை குழந்தையால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இதுக்கு காரணம் என்னன்னா, பிறந்து 4 மாதங்கள் வரை குழந்தைகள் பொருளின் நிலைப்பு தன்மையை உணர்வதில்லை. இதுதான் அதுக்கு காரணம் சொல்றாங்க. இது ரெண்டுமே சரிதான். கரெக்டா? கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Factor that does not affect the physical growth of a child. குழந்தையின் உடல் வளர்ச்சியை பாதிக்காத காரணி எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுனா லேர்னிங், கற்றல். கற்றல் வந்து குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்காத ஒரு காரணி.
The playtime of imaginative play is dominated in the period of குழந்தைகளிடம் கற்பனை விளையாட்டுகள் முதன்மையாக இருக்கும் காலகட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த காலகட்டம்னா பள்ளி முன்பருவம், ப்ரீ ஸ்கூல் பீரியட். சரிங்களா? ப்ரீ ஸ்கூல் பீரியட்ல தான் அவங்களுக்கு விளையாட்டு தான் வந்து ஒரு இதுவாவே இருக்கும். A child's family which frequently enjoys pleasurable holidays and family excursion is mostly influenced by what? ஒரு குழந்தையின் குடும்பம் அடிக்கடி மகிழ்வான விடுமுறையை மற்றும் குடும்ப சுற்றுலாவை அனுபவிப்பது பெரும்பாலும் எதன் தாக்கத்தால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதன் தாக்கத்தால்னா கல்ச்சர், கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து choose the correct answer. Assertion and reason. Contradiction and controversies are common among peer groups and at the end they become one. All the members of peer group obey their leader. சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஒப்பார் குழுக்களுள் போட்டி, சண்டை, சச்சரவுகள் வருவது இயல்பானது மற்றும் முடிவில் நட்பு பாராட்டி ஒற்றுமையாகணும். இது சரிதானே. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்மளுக்கு போட்டி பொறாம எல்லாருக்கும் கடைசியில ஃப்ரெண்டா தான் இருக்கும். குழு தலைவன் சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரெண்டுமே சரி. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடுத்து பாருங்க, கான்டெக்சுவல் கன்ஸ்ட்ரக்டிவிசம் இன்வால்வ்ஸ் சூழல்சார் ஆக்கவியலோட தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுனா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இன் லேர்னிங், இம்பாக்ட் ஆஃப் கல்ச்சர் ஆன் லேர்னிங். சூழல்சார் கற்றலின் முக்கியத்துவம், கற்றலின் கலாச்சாரத்தின் தாக்கம். The satellite launched by the National Institute of Educational Technology, particularly to telecast the science and social science subjects of elementary education is. தொடக்கப்பள்ளி பாடங்களில் குறிப்பாக அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களை ஒளிபரப்ப மத்திய கல்வியியல் தொழில்நுட்ப நிறுவனத்தால் ஏவப்பட்ட செயற்கைக்கோளின் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. என்னன்னா இன்சாட் 1A. சரிங்களா? இன்சாட் 1A. அடுத்த கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோவிங்ல கொடுத்துருக்காங்க. அதாவது கண்டென்ட் அண்ட் மெத்தடாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாங்களா? ஆன்சர் 26க்கு வந்து பி, அதாவது 2 4 1 3 2 4 1 3. ஓகே, ஸோ இங்கிலீஷில் அவங்களுக்கு சொல்லிடலாம். இங்கிலீஷில் சில பேர் பார்க்குறாங்க இல்லையா? 2 4 1 3. சீட் ஜெர்மினேஷன் ப்ராஜெக்ட் மெத்தட், அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. இம்பாக்ட் ஆஃப் பொல்யூஷன்றது சர்வே எடுக்கிறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங் நேச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட், அதாவது இப்போ ஒன்று மூழ்கும் அப்படின்றத வந்து போட்டு பார்த்தா அது எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பார்ப்போம். பவுல்ட்ரி அப்படின்றது ப்ராஜெக்ட் இது. ஓகேங்களா? பவுல்ட்ரி தான் ப்ராஜெக்ட் மெத்தடா. ஃபீல்ட் ட்ரிப்பா? ஓகே, ஃபீல்ட் ட்ரிப். இப்போ பவுல்ட்ரின்றது ஃபீல்ட் ட்ரிப். இப்ப பாருங்க, விதை முளைத்தல் அப்படின்றது என்னது? செயல் திட்ட முறை. மாசுபடுதலின் விளைவுகள் கள ஆய்வு. மிதக்கும் மூழ்கும் பொருட்களின் தன்மையை வந்து பரிசோதனை முறையமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோழி பண்ணையை வந்து நேர்ல போய் களப்பயணம் செய்து நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுப்போம். அடுத்து பாருங்க, லேர்னிங் கேன் பி என்ரிச்ட் பை ப்ரொவைடிங். கற்றலை மேம்படுத்த உதவுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எதுனா the situation from the real world are brought into the class in which students interact with each other and the teacher facilitates. உண்மையான வாழ்வியல் சூழல்களை வகுப்பறையில் கொணர்ந்து மாணவர் இடைவினை மற்றும் ஆசிரியர் வழிகாட்டலுடன் கற்றல் தான் உண்மையான கற்றல். எல்லாம் கற்றலை மேம்படுத்த உதவுவது அப்படின்னு சொல்றாங்க. In teaching learning process, initialization of maximum number of senses come under. கற்றல் கற்பித்தல் நிகழ்வில் அதிகபட்ச புலன் உறுப்புகளை பயன்படுத்துவது பின்வரும் எந்த காரணியுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. எதுனா ப்ராசஸ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், செயல்முறை தொடர்புடைய காரணி. Cognitive learning was emphasized by. அறிதிறன் கற்றலை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீன் பியாஜே. சரிங்களா? ஜீன் பியாஜே. Before introducing any concept, the teacher should dash the students to kindle their mind and to bring out variety of ideas. ஒரு கருத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு மாணவர்களின் சிந்தனையை தூண்டி பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளிக்கொண்டு வரும் முறையை என்ன முறைன்னு சொல்லலான்னு கேட்குறாங்க. என்னன்னா பிரெயின் ஸ்டார்மிங், மூளை தாக்கு முறை. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிங்க. மேலும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.